இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இருந்த அதே தான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில மாற்றத்தை கொண்டு வந்தோமா? அப்போ இன்னொரு தடவை மாத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த மனித உரிமைகள் பார்வையில பார்க்கும்போது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு இதுக்கு தடை செய்ய இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த வாதத்தை ஏத்துக்க முடியாது. ஆனா வேற வாதங்கள், அர்த்தமுள்ள வாதங்களும் முன்வைக்கப்படுது. அது ஓகே. அதாவது மிக எளிதாக சட்டங்களை நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணிடுறது அப்படின்னு வரும் பாத்தீங்களா, அங்க ஒரு செக் வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதை செய்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய அரசு ஒத்துக்கல, மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னா இதை ஒட்டி ஒரு நிறைய கருத்தியல் ரீதியான ஒரு போராட்டத்தை, விழிப்புணர்வை இந்த கட்சிகள் எல்லாமே உருவாக்கணும், முன்னெடுக்கணும். இந்திய அளவிலேயே ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா மாநிலங்களுக்குமே, இது யூபிக்குமே தேவையானதுன்ற, குஜராத்துக்குமே இது தேவையானது. இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது, இப்ப இந்த 4% வாங்கின நாம் தமிழர் அங்க அவங்களுடைய பிரதிநிதிகளே இல்லாம போயிட மாட்டாங்க. இப்போ அந்த 4%க்கு ஏத்தது மாதிரி அங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு பெரிய இன்னொரு எக்ஸசைஸினுடைய ஒரு பகுதி தான். நான் சொன்னேன் இல்லையா, மக்கள் பிரதிநிதித்துவத்தை அந்த முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குதுப்பா. நாடாளுமன்றத்திலயும் சரி, இப்ப தமிழக சட்டமன்றத்திலயும் சரி. இப்ப தமிழக சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானமும் முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி வந்துட்டு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தையும் வந்து இந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா வந்து கூட்டினாரு. இதை தொடர்ந்துதான் வந்து இந்த தீர்மானம்ங்கிறது அப்படிங்கிற நிறைவேற்றப்பட்டுச்சுப்பா. இந்த குறிப்பா வந்து இந்த தொகுதி மறுவரையறை குறித்து இந்த மாநிலங்களுக்கான பிரச்சனைகள் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற கோணத்துலதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையும் கடந்து ஒரு 3 விஷயங்களை வந்து பார்க்க வேண்டி இருக்குதுப்பா. இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதுல வந்து மனித உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த தேர்தல் நடைமுறையில வந்து என்ன விதமான சிக்கல்கள் இருக்குது, இதுல நடைமுறையில என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், இதையும் அதாவது ஒப்பிட்டு பார்க்கணும். தொகுதி மறுவரையறை மற்றும் தேர்தல் நடைமுறைகள் இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களுக்கான உரிமை என்ன அப்படிங்கிறதையும் அந்த பார்வையிலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குதுப்பா. இந்த 3 விஷயங்களையும் பத்தியுமே வந்துட்டு பெருமளவு பேசப்படுறது கிடையாது. இந்த 3 விஷயங்கள் தொகுதி வரையோடு ஒப்பிட்டு வந்து நம்ம வந்து இந்த காணொலியில வந்து பார்த்துடலாம்ப்பா. கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம். அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இப்ப நடக்கிற அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மெயினா அந்த நம்பரை வச்சுக்கிட்டு தான் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குமா, இந்த நம்பர் கிடைக்குமா அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனா நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த 3 முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்றீங்க. ஒண்ணு இந்த ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அது அந்த இதுல எப்படி பார்க்கிறது அப்படின்றது. இரண்டாவது இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள், அதையும் இந்த டீலிமிட்டேஷனை எப்படி தொடர்படுத்தி பார்க்கிறது அப்படின்றது. மூன்றாவது வெறுமனே பொலிட்டிக்கல் ஷேரிங், பவர் ஷேரிங் அப்படின்றது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக ரிசோர்சஸ் ஷேரிங், அதையும் இதையும் எப்படி தொடர்படுத்தி பார்க்கிறது அப்படின்றதான் மெயினா நீங்க சொல்லியிருக்கீங்க. அது 3 அம்சமும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பொதுவாக இதுவரைக்குமான அந்த கலந்துரையாடல்கள், விவாதங்கள்ல இதுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. அதனால இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். இப்ப அந்த முதல்ல வந்துட்டு இந்த மனித உரிமை அப்படிங்கிற விஷயத்தை எடுப்போமா. இப்ப குறிப்பா இவங்க எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, மக்கள் தொகைய கட்டுப்படுத்துறதுக்காக எங்களுக்கு வந்து இது கிடைக்கக்கூடிய தண்டனையா, அவங்க வந்து அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு சாதகமான சூழ்நிலையும் நாங்க கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வச்சிருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு பாதகமான சூழ்நிலையும் தண்டனை கொடுக்குற மாதிரிதான் இந்த தொகுதி மறுவரையறைங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய சார்பா, குறிப்பா தமிழகத்துல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுப்பா. இந்த குற்றச்சாட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதை முழுசா ஏத்துக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து ஒரு அநீதி உறைந்து இருக்கிறதா நான் பாக்குறேன். அது இந்த இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறதே என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவதுப்பா, இந்தியா ஒரு நாடு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோமா? இது ஒரு நாடு. இந்த ஒரு நாட்டுல மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்க மாநிலம் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாடு அப்படின்றது அதற்கே உரிய தனித்துவத்தோடு இருக்கிறது.
தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதையுமே நம்ம பதிவு பண்றோம். இங்க ஒரு தனி நாடாகவே இருக்கக்கூடிய அளவிற்கு வளங்களும் அதற்கான தகுதியும் வரலாறும் உள்ளது அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கமாக, ஒரு ஆர்கானிக்கான, இது வந்து மெக்கானிக்கல் இது இல்ல, ஒரு அரசியல் ரீதியாக அப்படின்னு இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு ஆர்கானிக்கா, இது ஒரு யூனிட்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் நம்ம இங்க இதுல இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சமமான அரசியல் வலு உள்ளவர்கள், மதிப்பு உள்ளவர்கள். இப்போ பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது என்னை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு ஒரு வாக்கு அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்குதுன்னா, உத்தரப்பிரதேசம் அங்க எடுத்துக்கோங்க. அங்க லக்னோல அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, ஒரு குடிமகனுக்கு அவருக்கு ஒரு வாக்கு மதிப்பு இருக்கணும். அதுதான் சமத்துவம், சமநீதி, ஹியூமன் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அப்படின்றது அதுதான். ஒரு வாக்காளருக்கு வாக்கினுடைய மதிப்பு 1 அப்படித்தான் இருக்கணும். இப்ப இங்க வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருக்கு, சரி, நல்ல விஷயம், நம்ம பண்ணிருக்கிறோம். அங்க இருக்கிறவங்க அது சரியா பண்ணல, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க, அதனால பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல இல்ல. பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாம அதாவது இந்த லாங்குவேஜ் சொல்றதுன்னா, நாங்கெல்லாம் பொறுப்பா இருந்து குடும்பத்தை கட்டுப்படுத்திட்டோம், பிள்ளைங்களை அளவா பெத்துக்கிட்டோம், 1-2ஓட நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப இதே லாஜிக்ல அவங்கள்ட்ட சொன்னோம்னா, அப்ப பெத்தவங்க வந்து பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாம இருந்துட்டாங்க அல்லது அது சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணும்? குழந்தைங்க வந்து என்ன பண்ணும்? அது அவங்க தப்பா? இப்போ அவங்கதான் வளர்ந்து வாக்காளர்களா இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பரந்துபட்ட அளவுல திரும்பவும் மக்கள் தொகைன்றது உங்களுக்கு பிரச்சனையாக இன்னைக்கும் இருக்குது அப்படின்னா, நான் அப்படி நினைக்கல. அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அதை ஒட்டி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். எப்படி அந்த எமர்ஜென்சி டயத்துல எல்லாம் நடந்துச்சோ அந்த அளவுக்கு ரிகரஸா இல்லாட்டினாலும் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நீங்க வந்து அதை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடங்கள்லயுமே அந்த பாப்புலேஷன்ன்றது வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். யாரும் பெரிய இந்த கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம், 3-4 குழந்தைங்களை பெத்துக்கிறது அப்படின்றது வட இந்தியாவிலையுமே அப்படி நினைக்கிறதா நான் கருதல. என்னுடைய அனுபவம், எக்ஸ்போசர் லிமிட்டட் தான். ஆனா அதை வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அங்கேயுமே ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு பாப்புலேஷன் அப்படின்றது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல அங்க மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கு, மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அப்படின்னா அத காரணமாக காட்டி அங்க இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு அவங்களுக்குரிய அந்த மதிப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த ரைட் டு ரெப்ரசன்ட் தெம்செல்வ்ஸ், அத பாதியாகவோ காலாகவோ காவாசியா அரைவாசியா குறைக்க கூடாது. எனக்கு வந்து மதிப்பு 1 அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு மதிப்பு 1ஆகத்தான் இருக்கணும். அதனால இந்த தொகுதி மறுவரையறை செய்யும் போது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இந்த கம்போசிஷன் எல்லாம் கொஞ்சம் மாறும் அப்படின்னா மாறட்டும்ன்ற, அப்படி மாறினது தானே இப்ப நடைமுறைப்படுத்துறோம். இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இருந்த அதேதான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில மாற்றத்தை கொண்டு வந்தோமா? அப்ப இன்னொரு தடவை மாத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா அந்த பார்வை முக்கியம். நம்ம எந்த பார்வையில பார்க்கிறோம் அப்படின்றது. இது இந்தியா நம்முடைய நாடு, நம்ம எல்லாருமே இதுல ஆர்கானிக்கா ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் அந்த ஒவ்வொருத்தருக்குமான வளர்ச்சியில உள்ளடங்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இத வந்து நம்ம ஏத்துக்குவோம். இதுல எனக்கு அதனால இந்த மனித உரிமைகள் பார்வையில பார்க்கும்போது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு இதுக்கு தடை செய்ய, இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த வாதத்தை ஏத்துக்க முடியாது. ஆனா வேற வாதங்கள், அர்த்தமுள்ள வாதங்களும் முன்வைக்கப்படுது, அது ஓகே. ஆனா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம் நாங்க, அதனால நாங்க தண்டிக்கப்படுறோம் அப்படின்றத ஏத்துக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றதை தடுக்கிறதுக்கு இதை ஒரு காரணமாக சொல்றதுன்றது
ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுவரை வரப்போ எண்ணிக்கைகள் அதிகமாகுறப்போ வட மாநிலங்கள்ல அதிக எண்ணிக்கை ஆகும், தென் மாநிலங்கள் வந்து குறைந்த அளவு எண்ணிக்கை வருங்கிறப்போ எந்த மசோதாக்கள் கொண்டு வரப்போ அங்க வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், தென் மாநிலங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படும், அதனாலயும் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்கல்லப்பா. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? அது இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்படி இப்ப கணக்கு எடுத்து அந்த கணக்கெடுப்பின்படி இப்ப அதாவது சமமா ஒரு எம்எல்ஏ தொகுதி அப்படின்னா ஒரு 2 லட்சம் பேரு, 6 எம்எல்ஏ தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு எம்பி தொகுதி அப்படின்னா ஒரு 12 லட்சம் பேர், கொஞ்சம் ஒரு 5000 10,000 முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு ஒரு தொகுதிக்கும். ஆனா மோரல்லஸ் இந்த அளவுல இருக்கணும் அப்படின்றதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி பிரிக்கும் போது ஓகே, வடக்கு இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாநிலங்கள்ல மெஜாரிட்டி சீட் வந்துட்டாலே அவங்க இந்தியா முழுமைக்குமே அந்த ஆட்சியை கையில் எடுத்துக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரலாம். சரிப்பா, அப்படி வருதுன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை இல்லையா? அதாவது தொகுதி மறுவரையறை வந்தால் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்ஸ்லயே ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்றது மாதிரியான நிலைமை இன்னைக்கு இல்லை. கரெக்டா? ஆனா இன்னைக்கு மாநிலங்களுடைய உரிமைகள் எந்த அளவுல இருக்கு? இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அப்பா, எங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லை, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்ல அத்தனை தடவை கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து முழுசா சாங்ஷன் பண்ணிட்டாங்களா? அந்த இது தொகை வந்துருச்சா? அதுக்கு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால் இதை செய்வோம் அப்படின்றாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியலையாங்க. திமுகவுக்கு இப்ப திமுக தொடர்பாக அங்க பாத்தீங்கன்னா அத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க. சட்டமன்ற மேலவையிலையும் மக்களவையிலையும் பாத்தீங்கன்னா அத்தனை எம்பிஸ், அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலையாங்க இப்பவே இல்லையா? அப்ப நீங்க சொல்றது மாதிரி இப்ப இவங்க முன்வைக்கிறது மாதிரி இதெல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்ட்டு இதே நிலைமையை கண்டினியூ பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது இப்ப இருக்கிற நிலைமைய கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்படின்னா நிலைமை என்ன ஆகும்? முன்னேறிடுமா? இன்னைக்கு இருக்கிறத விட மாற்றிடுமா? மாத்த முடியாம தானே உங்களால முடியலையேங்க. இது வரைக்கும் டெல்லியில எத்தனை எம்பிஸ் உங்க பக்கம் உங்க கைவசம் இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியல. பாஜக அல்லாத மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துமே ஒண்ணும் செய்ய முடியல. இதான நிலைமையாக இருக்கு. அப்போ பிரச்சனை வேறு ஏதோ இல்லையா? அப்போ அந்த பிரச்சனை என்ன அப்படின்றதான் அட்ரஸ் பண்ணணும். தொகுதி மறுவரையறைன்றது ஒரு பெரிய காரணம் கிடையாது. இப்போ எண்ணிக்கை மாறிடுச்சுன்னா ஓகே, இப்ப பாஜக வந்து பல சூழ்ச்சிகள் மூலமாக ஆட்சியை தக்க வைக்கிறாங்க, அவங்களுடைய சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பாக்குறாங்க அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். இந்த தொகுதி மறுவரை வந்துருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் எளிதாக இருக்கும் பாஜகவுக்கு, அவ்வளவுதான். ஆனா நடக்க போற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்க போகுது. அல்லது தொகுதி மறுவரையறை நடைமுறைக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்கும்னு நீங்க பயப்படுறீங்களோ அந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றதான் பெரிய பாயிண்டே. அந்த எளிமைங்கிறது ஈஸி ஆயிருது இல்லப்பா. இப்போ இவங்க தடுக்காம இந்த இது சொன்ன மாதிரி வட மாநிலங்களுடைய சப்போர்ட்டோடயே அவங்களோட இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தென் மாநிலங்களை வந்து ஒரு ஒட்டுக்குப்படப்படுற மாதிரி தானே இருக்கும். அப்போ அவங்க ஈஸியா எல்லாத்தையும் நம்மளுடைய இதுவே வாய்ஸே இல்லாம போயிரும்லப்பா. அதுதான் நான் சொல்ல வந்தது. அப்போ இந்த தொகுதி மறுவரைன்றதுல பிரச்சனை இல்லை, அதாவது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, அதை சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். பிரச்சனை எங்க வருது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைதான், இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அல்லது இது இன்னும் கொஞ்சம் மோசமாக்கும் அப்படின்னு அந்த தொகுதி மறுவரை வரும்போது அது பாஜகவிற்கு அல்லது எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதாவது மிக எளிதாக சட்டங்களை நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணிடுறது அப்படின்னு வரும் பாத்தீங்களா, அங்க ஒரு செக் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பல இடங்கள்ல நம்ம பார்க்கணும் இந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ
இப்ப நம்ம இதெல்லாம் ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, பரந்துபட்டு யோசிக்கிறோம். என்ன கான்டெக்ட்ல அப்படின்னா, அரசியல் சாசனத்துல சட்ட திருத்தத்தை நம்ம கொண்டு வர போறோம். அதற்கான இப்ப போராட்டங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன் பாஜக வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க? ஏன் ஒரு கட்சியினுடைய எம்பிஸ வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்கள உடைச்சு கொண்டு வந்து ஒன்னா சேர்த்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்தியா முழுக்கவே அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா, அந்த 2/3 மெஜாரிட்டி வரணும் அப்படின்றதுக்காக. அதாவது கான்ஸ்டிடியூஷனவே அமெண்ட் பண்ண போறோம். இந்த அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னா அதெல்லாம் தேவைப்படுது. அந்த அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இதை பேசுறோம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும்போது, ஏன் அதோடு தொடர்புடைய அல்லது அதை விட மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றியும் விவாதித்து கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிறதுனால இந்த பாயிண்ட சொல்றேன். இந்த நாடாளுமன்றத்துல சட்டங்களை நிறைவேற்றும் போது ஒரு மாநிலம் அதனுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் இருக்கும் இல்லையா, அந்த சட்டமன்றத்துல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது வீட்டோ, அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டமானது அல்லது ஒரு செயல் திட்டமானது இந்த மாநிலத்தினுடைய நலனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துல இருக்கிறவங்க மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க ஒட்டுமொத்தமாக கருதும் போது அது அந்த மாநிலத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக, சட்டபூர்வமான தடையாக அங்கீகரிக்கப்படும். அப்படி அது சட்டபூர்வமாக அதை பற்றி ஏன் விவாதிக்க கூடாது? இது நடைமுறைக்கு உகந்தது தானே. இதை ஏன் செய்ய முடியாதா என்ன? இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நம்ம பேசலப்பா. இந்த மாநிலம், அப்போ இந்த மாநிலத்தினுடைய உரிமையை யார் நிர்ணயிப்பா? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? அந்த சட்டமன்றம் தான். இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் தமிழக மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. சட்ட ரீதியான அமைப்பு அது. அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. அதாவது மக்கள் சார்பாக இருக்கிறவங்க, மக்கள் அவங்களுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து தமிழக மக்களுடைய முடிவு இல்லையா? அவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு சரி ஏற்ற முடிவாக இருக்க முடியும், அல்லது தமிழ்நாட்டு மக்களினுடைய முடிவாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த உரிமையை சட்டபூர்வமாக இந்திய அரசியல் சாசனத்திலேயே அதை கொண்டு வந்து வைக்கணும்ன்ற இது நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒத்துக்குருமாப்பா? ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்துட்டு மாநில அரசனுடைய உரிமைகள்லாம் வந்து மத்திய அரசு பறிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மாநிலத்துக்கு வந்து உரிமைகள் அதிகமாகிறதுங்கிறத மத்திய அரசு வந்து ஏத்துக்கிறோமா? அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து உருவாக்குமாப்பா? இல்ல, மத்திய அரசு எல்லாம் ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லைப்பா. அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? நம்ம சொல்ற வர்றது கொள்கை அளவுல இன் பிரின்சிபிள் என்ன அப்படின்றத நம்ம பேசுறோம். அப்படி பேசும்போது இது மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் இடையில இருக்கக்கூடிய முரணாக இல்ல, பிரிஞ்சு போறது அப்படியெல்லாம் கிடையாது. அதை நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன். ஆர்கானிக்கா, அது உடம்புல இப்ப கை, காது, விரலு, கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்கோ அந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே இந்திய அப்படின்ற அந்த உடம்புல உறுப்புகளாக இருக்கு. இது வந்து ஒரு மெஷின்ல இருக்கிறது மாதிரி இல்லை, அப்படி கலெக்டிக்காக இண்டிபெண்டா இருக்கிறது மாதிரி இல்லை. இது வந்து ஒட்டுமொத்தமாக ஆர்கானிக்கா யூனிட்டி அப்படி நான் அப்படிதான் கன்சீவ் பண்றேன். இந்தியா இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் வந்துட்டோம். ஆரம்பம் எப்படி இருந்ததோ அது இல்லை, இன்னைக்கு அப்படி இருக்கு. இப்போ இந்த ஆர்கானிக் யூனிட்டி இருக்கும்போது இந்த இதுல this is taken for granted. இந்த அடிப்படையில இந்த மாநிலத்தினுடைய உரிமை வளர்ச்சி அது அவசியம். அது தீர்மானிக்க கூடியது பிரதானமாக யாருக்கு அந்த ப்ரெரோகேட்டிவ் இருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு இருக்கு. அப்போ இத சட்டபூர்வமாக நம்ம அங்கீகரிக்கிறதுல பிரச்சனை இல்லப்பா. இது மத்திய அரசோட நம்ம மோதல் போக்கு கிடையாது, பகிர்வு. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு இந்திய குடிமகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாக்கு அப்படின்ற அந்த சமத்துவம் இது அது கொண்டு வரும்போது அதோட தொடர்புடையதாகத்தான் இதுவும் இருக்கு. அப்போ அப்படி வரும்போது நீங்க மெஜாரிட்டி கையில இருக்கு அப்படின்றதுனால
உங்க இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சிட முடியாது, செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு செக் இது. அப்போ அந்த மாநிலம் வந்து முடிவு செய்யணும். அந்த மாநிலத்திற்கு இந்த சட்டத்தை அமுல்படுத்துவது அல்லது இந்த திட்டத்தினுடைய இதை அமுல்படுத்துறது, அதை அந்த மாநிலம் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றதுல அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்தியா முழுமைக்கும் நீங்க இதை பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ ஆந்திராவில இருந்தோ சொல்ல போறது கிடையாது. ஆந்திராவில, தெலுங்கானாவில, இல்ல கர்நாடகால, மகாராஷ்டிரால அங்க என்ன பண்ணணும், எதை செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கான முதல் உரிமை, முற்றான உரிமை அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு இருக்கு. ஆனா அப்படி இந்த முதல் உரிமை, முற்றான உரிமைன்னு சொன்ன உடனே இந்த பிரிஞ்சு போறதோட தயவு செய்து அப்படி லிங்க் பண்ணாதீங்க. நம்ம பிரிஞ்சு போறதை பத்தி பேசவே இல்லை. திரும்பவும் நான் சொல்றேன், ஆர்கானிக் யூனிட்டி அப்படின்றதான் நம்ம வலியுறுத்துறோம். சோ அந்த ஆர்கானிக் யூனிட்டியில யுனைடெட் இந்தியால ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து அதற்கு உகந்த முடிவை எடுப்பதற்கான உரிமை அந்த மாநிலத்திற்கு வேணும். அது வீட்டோ அப்படின்ற வார்த்தையை நான் சொல்றேன். அந்த வார்த்தையில உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா தகுந்த ஒரு வார்த்தையை நம்ம இந்த சட்ட வல்லுநர்கள் பரிந்துரைக்கலாம். ஆனா இது வந்து அதிகாரப்பூர்வமாக கான்ஸ்டிடியூஷன்லயே மாற்றத்திற்கு உட்பட்டு அதுல வந்துடும், அதுல கொண்டு போய் வைக்கணும். அது செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதை செய்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய அரசு ஒத்துக்கல, மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னா இதை ஒட்டி ஒரு நிறைய கருத்தியல் ரீதியான ஒரு போராட்டத்தை, விழிப்புணர்வை இந்த கட்சிகள் எல்லாமே உருவாக்கணும், முன்னெடுக்கணும். இந்திய அளவிலேயே ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா மாநிலங்களுக்குமே, இது யூபிக்குமே தேவையானதுன்ற, குஜராத்துக்குமே இது தேவையானது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு பிரிவினை அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த 4-5 மாநிலம் சொல்றாங்க இல்லையா, யூபி, எம்பி, குஜராத், அந்த ஒரு 5-6 சத்தீஸ்கர், அந்த அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களுக்குமே இப்ப நம்ம பேசக்கூடியது ரொம்ப அவசியமானதாக இருக்கும் வரப்போற காலங்களில். இந்த தொகுதி மறுவரையறை பத்தி பேசுறப்போ எண்ணிக்கை அடிப்படையிலான பேச்சுக்கள் இருக்குதுப்பா. ஆனா அந்த எண்ணிக்கையும் தாண்டி நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல பேசுறப்பமே அதை குறிப்பிட்டீங்க. அதையும் தாண்டி மாநிலத்தின் உரிமையும் எவ்வளவு முக்கியங்கிறத பேசியிருக்கிறோம்ப்பா. மாநிலத்தின் உரிமையை பேசுறப்போ பொருளாதார ரீதியான உரிமைங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதுக்கு வந்து இப்போ உரிய முறையில மத்திய அரசு நமக்கு நிதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மாநில அரசுகள், அதாவது குறிப்பா தென் மாநிலங்கள் வந்து வச்சுட்டு இருக்கு. தமிழகம் வந்து தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்குது. இந்த பொருளாதார ரீதியான உரிமையை பெறுறதுக்கு தொடர்ந்து இந்த மாநிலங்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது எண்ணிக்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுல்லப்பா. பொருளாதாரம் இருந்தாதான் நம்ம மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கே வந்துட்டு பண்ண முடியும். இல்லைன்னா ஏற்கனவே கடனை கைமீறி போயிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த உரிமை கிடைக்கலங்கிறப்போ அது மிகப்பெரிய பாதகத்தை தானே பொதுவா மக்களுக்கு ஏற்படுத்தும். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு நாட்டினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி, மாநிலத்தினுடைய வளர்ச்சி, இது ரெண்டுமே இணைஞ்சு போகணும். அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு, இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது தானே இந்தியா. அப்ப எல்லா மாநிலங்களுமே வளர்ச்சி அடையணும். அப்போ அந்த ரிசோர்சஸ் ஷேரிங்ன்றது ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசு அப்படின்றது ஒரு கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி மாதிரி இந்த ரிசோர்சஸை பொறுத்த மட்டும் இல்ல, அது பிரிச்சு கொடுக்குது. ஒரு சமனற்ற வளர்ச்சியாக இருக்கக்கூடாது. அந்த வளர்ச்சின்றது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்கணும். அதாவது யூபியும் வளரணும், பீகாரும் வளரணும், தமிழ்நாடு வளரணும். இந்த வளர்ச்சியானது ஓரளவிற்கு சமமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதை உறுதி செய்யறதுக்கு தான் இந்த மத்திய அரசு ரிசோர்சஸ் அலோகேஷன் எல்லாம் பண்றாங்க. இப்போ இதுல ஒரு செக் பாயிண்ட் கொண்டு வரல. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு பாயிண்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவை சட்டம், அதாவது அதிகாரப்பூர்வமாக இதுல நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன்ல இதை கொண்டு போய் சேர்க்கணும். இட் வில் பிகம் பைண்டிங். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு இங்க மாநிலங்கள்ல இருந்து ஒரு பங்களிப்பு இருக்கு, அது நேரடியாக மத்திய அரசுக்கு போயிருது. அப்புறம் மத்திய அரசு பார்த்து பிரிச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும். இப்ப இந்த இது இருக்குது பாத்தீங்களா, இத இன்னுமே கூட விவாதித்து
இன்னைக்கு நிலவரத்துல ஜிஎஸ்டியில இருந்து கொடுக்கக்கூடியது பங்களிப்புன்றது பத்தல. அது சரியானதாக இல்லை, போதுமானதாக இல்லை, நேர்மையானதாகவும் இல்லை, நீதியாகவும் இல்லை அப்படின்றதுதான் கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துல இந்த தெற்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள், மகாராஷ்டிரா, இவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது அந்த விமர்சனம் தான். நிறைய வாங்கிக்கிறீங்க, கொஞ்சமா கொடுக்குறீங்க திருப்பி அப்படின்றது இன்னைக்கு நிலவரத்துல இப்படிதான் இருக்கு. பயம் என்னன்னா, இப்போ மத்திய அரசு கைக்கு முழுசா அதிகாரம் போயிருது, இந்த மாநிலங்களுடைய வாக்களிப்பு எதுவுமே பங்களிப்பு எதுவுமே இல்லாம அரசியல் ரீதியாக அதிகாரம் அவங்களுக்கு போயிடுச்சு, எம்பிஸ் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. இப்ப கொடுக்கக்கூடிய அளவு ஒரு இப்ப 100க்கு ₹1 25 பைசா 30 பைசாக்குள்ளதான் வருது. நம்ம 20% 30% அப்படின்னு 30% வச்சுக்கிடுவோமே, அதுல 3/1 பங்குப்பா நம்ம கொடுக்கறதுல 3/1 பங்கு தான் நமக்கு திரும்பி வருது. இது இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு பயப்படுறோம். அதுக்குத்தான் இப்ப டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம பேசுறோம். அதுல அடிப்படையாக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படின்றது சரியானது, அதுல நம்ம மாற்றுக்கிறதே அதை குறைக்கவெல்லாம் முடியாது. ஆனா அதனால நிறைய பின்விளைவுகள் வருது அப்படின்னா அந்த என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்றத பார்த்து அதை செக் பண்ணலாம். அதுதான் சரியானது. அப்படி செக் பண்றதுல இந்த ரிசோர்சஸ் அலோகேஷன்ல ஒரு ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஒரு ரேஷியோ கொண்டு வருவோம், அதை சட்டப்பூர்வமாக்குவோம், அதை கான்ஸ்டிடியூஷன்லயே கொண்டு போய் வச்சிருவோம். அப்ப யாரும் மீற முடியாது இல்லையா? அடுத்து அதுல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா திரும்பவும் 2/3 மெஜாரிட்டி வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படி வரணும் இல்லையா? அப்ப அதனால இந்த இதை கொண்டு வரலாம். அப்போ அப்படி வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்றதும் வரும். அதனால அவ்வளவு ஈஸியா ஒன்ஸ் இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன்ல பண்ணி இப்போ இந்த டீலிமிட்டேஷன்ல சேர்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி அது சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அரசியல் சாசனத்திலேயே இடம் பெற்றது அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவு லேசாவெல்லாம் மாத்திர முடியாது. அதுக்கு குறைந்தபட்ச உத்தரவாதம் கிடைக்கும், சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இருக்கும். அந்த ஃபார்முலாவை ரிசோர்சஸ் ஷேரிங்க்கு ஒரு ஃபார்முலாவை முன்வைக்கணும். அப்போ அதுக்கு நீங்க பொருளாதார வல்லுநர்களோட பேசி எது சரியாக இருக்கும் அப்படின்றத முன்வைங்க. அதுதான் முக்கியம். இப்ப ஒரு 100 பேர் இருக்க இடத்துல ஒரு 30 பேர் ஒரு குரூப்பா இருந்து கூச்சல் குழப்பம் இதெல்லாம் போட்டு கடைசியில ஒண்ணுமே நடக்காம போயிருதுன்னு வச்சுக்கிறேங்க. அது ஒரு சீன். இன்னொரு சீனை யோசித்து பாருங்க. அங்க வந்து ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரு கன்வின்சிங்கா பேசி அது என்ன காரியத்தை சாதிக்கணுமோ அந்த காரியத்தை சாதிச்சிடறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எது உங்களுக்கு முக்கியம்? அந்த 2 பேரு காரியத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்றது, அந்த காரியம் சாதிக்கிறது தானே முக்கியம். எண்ணிக்கையில நாங்க இருந்து பாத்தியா ஒரு கலக்கிட்டோம், சட்டமன்றத்தவே நடத்த விடல, நாடாளுமன்றத்தவே நடத்த விடாம நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றது பெரிய சாதனையா? இல்ல, 2 பேருனாலும் எப்படி அழகா பேசி அவங்க காரியத்தை சாதிச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்றதானப்பா முக்கியம். அப்ப இந்த எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமாப்பா? எண்ணிக்கை முக்கியம் இல்லாம வெறும் குறைந்த அளவு எண்ணிக்கையை வைத்து நம்ம சாதிக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன். எண்ணிக்கை முக்கியம்தான், அதை நான் மறுக்கல. அந்த எண்ணிக்கையில அது பின்னாடி ஒரு சமூக நீதி இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் ஒண்ணு இருக்குப்பா. அது நம்ம கணக்குல தொடர்ந்து கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். ஓகே, அது எண்ணிக்கை இன்னும் வந்துருச்சுன்னா ஓட்டெடுப்பு அப்படின்னு வரும்போது இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்ற அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதுதான், அதை ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கல. அதுக்குதான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நான் சொல்றேன். அதை செக் பண்றதுக்கு மெஜாரிட்டி சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வரக்கூடாது. மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது இது வந்து ஒரு செக் பாயிண்ட். அப்புறம் இந்த ரிசோர்சஸ் வரும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த ஃபார்முலா இந்த ரேஷியோ இருக்கணும். இப்போ உதாரணம் எடுத்துக்கீங்களேன், இந்த காவிரி நதிநீர் பங்கீடு இருக்குல்லப்பா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், அது வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாகவே அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டுருச்சு. இப்போ ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தண்ணியை நீங்க கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும் அப்படின்னு உறுதியா இருக்கு.
அந்த தண்ணி அளவு குறைஞ்சாலோ அல்லது கொடுக்க மறுத்தாலோ நம்ம சட்டப்பூர்வமாக அதுக்கு ஒரு ரெமெடி நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு தீர்வு கிடைக்கும். அது உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கா, உறுதி செய்யப்பட்டிருக்கா? அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம அந்த தேர்தல் வாக்களிக்கும் முறை அப்படி இருக்குதுல்லப்பா. அதாவது தேர்தல்ல யாராச்சும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கதான் சட்டமன்ற உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தல்ல கூட தமிழகத்துல நடந்த தேர்தல்ல கூட ஒரு தொகுதியில அந்த மாதிரி ஒரு நிலையும் ஏற்பட்டுச்சு. இந்த வந்து அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய இந்த வாக்களிக்கும் முறையை இதோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுல்லப்பா. ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத தனிச்சு நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம ஏற்கனவே 2 அம்சங்களை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப இது 3வது ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த டீலிமிட்டேஷனோட இணைச்சு பார்க்க வேண்டியது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறை, மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா, எப்படி அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள். அதுக்கு தனி சட்டம் இருக்கு, ஒரு ஆக்ட் இருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துது. இப்போ நம்ம நாட்டுல இருக்கக்கூடியது, நடைமுறையில இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா அவர் ஜெயிச்சிடுறாரு. அதாவது ஒருத்தர் 99 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, இன்னொருத்தர் 100 ஓட்டு வாங்குறாரு. இந்த 100 ஓட்டு வாங்கினவர் வந்து ஜெயிச்சிடுறாரு, 99 ஓட்டு வாங்கினவர் தோத்து போயிடுறாரு. இது எப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்க பாத்திருப்பீங்க, 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம் எல்லாம் ஓடுவாங்க. அப்படி ஓடுவாங்கப்பா. போயிட்டு கடைசியா ஒரு செகண்ட்ல ஒரு பகுதி, மைக்ரோ செகண்ட்ஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அவர் தோத்துருவாரு. அந்த ஒரு சில மைக்ரோ செகண்ட் முன்னாடி அப்படி போய் அந்த எல்லைக்கோட்ட கால் வச்சவரு ஜெயிச்சிருவாரு. இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் முறையா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வெற்றி தோல்வி அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது தானப்பா. அது வந்துட்டு எப்படி தீர்மானிக்க முடியும், எப்படி வித்தியாசப்படுத்த முடியும்ப்பா இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கறத தாண்டி? ஆமாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெற்றி தோல்வி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, வெற்றி அடைந்தவர்கள் மட்டுமே அங்க போய் சபையில போய் உட்கார்றாங்க. தோல்வி அடைந்தவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமுமே இல்லாம போயிடுது, ஒட்டுமொத்தமா போயிடுது. அப்போ ஒரு தொகுதியில எடுத்துக்கீங்களேன், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த தமிழ்நாட்டுல இப்ப நடந்தது 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில அப்படி ஓட்டு பிரியும் போது பார்த்தா, ஒரு 25% ஓட்டு, 30% ஓட்டு வாங்கினவங்க வந்து வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அப்போ 70%, 75% சில இடங்கள்ல எல்லாம் அப்படி அந்த மாதிரி அவ்வளவு பேரு பிரதிநிதித்துவமே இல்லாம போயிடுறாங்க. மெஜாரிட்டி இஸ் நாட் பீங் ரெப்ரசன்டட். மைனாரிட்டி தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க இந்த வெற்றின்னு நீங்க போனீங்கன்னா. அப்போ இந்த தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து ரெப்ரசன்டேஷனே அவங்களுக்கு வாய்ஸே இல்லாம போயிருது அப்படின்றது மாதிரி ஆயிடும். ஓகே, இது நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அந்த அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த தேர்தல் முறை, இதுல இருக்கக்கூடிய ஒரு லிமிடேஷன். ஆனா ஓரளவுக்கு ஏதோ பங்கனிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முறைன்னு மக்கள் பங்களிப்புல ஒரு இது நடக்குது அப்படின்றது பெரிய விஷயம். அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை நம்ம பாராட்டுறோம். அதுல கருத்து வேறுபாடு இல்லை நமக்கு. ஆனா இது போதுமானதாக இல்லை. இப்போ நம்ம அடுத்த கட்டமா ரேஷனலைஸ் பண்றோம் இந்த இதை. அதனாலதான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத நம்ம கொண்டு வர்றோம். அப்போ வரும்போது மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த முறையிலையும் ஒரு ரேஷனலா ஒரு அப்ரோச் நம்ம கொண்டு வரலாம், மோர் சாட்டிஸ்பாக்டரியா கொண்டு வரலாம். பெரும்பாலான மக்களை இன்க்ளூசிவா கொண்டு வர்றது மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம யோசிக்க முடியும். அந்த விதத்துலதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், அதாவது முதல்ல ஓடி வந்தவன் ஜெயிச்சிடறான் அப்படின்றதை மாற்றி, இது வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லையா, அந்த வாக்களிப்பிற்கு ஏற்ற பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறது. அந்த பிரதிநிதித்துவ சபையில, அந்த நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இடம்பெறக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இந்த மக்கள் வாக்களிப்பு இருக்குது இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ எப்படின்னா, இங்க வெற்றி தோல்வி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் இருக்காது. மக்கள் அவங்க மனசார யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதற்கு ஏற்றதாக இந்த மக்களவை அல்லது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட அவை அப்படின்றது பிரதிபலிக்கும்.
இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த தேர்தல்லயே எடுத்துக்கீங்களேன். இது நான் இந்த கட்சி ஜெயிச்ச கட்சி தமிழக வெற்றி கழகம், அது 35 விழுக்காடு. அப்போ 35% ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அத்தனை எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இப்ப 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 35 பேரு தாவேகாவை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி திமுக எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வாங்கியிருக்கோ அத்தனை அதற்கு இணையான எண்ணிக்கையில இருப்பாங்க. இப்ப திமுக அதிமுக போக இவங்கள கொஞ்சம் பேராவது எம்எல்ஏஸ ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. இப்ப ஜெயிக்காத கட்சிகளை எடுத்துக்கல, இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கங்க. அவங்க இப்போ 4% முதல்ல 8% வாங்கினாங்க, அதெல்லாம் இருக்கு. இப்போ 5% வாங்கியிருக்கிறாங்க, ஆனா பிரதிநிதித்துவமே அங்க இல்ல. இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது, இப்ப இந்த 4% வாங்கின நாம் தமிழர் அங்க அவங்களுடைய பிரதிநிதிகளே இல்லாம போயிட மாட்டாங்க. இப்போ அந்த 4%க்கு ஏத்தது மாதிரி அங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்ப 100க்கு ஒரு 4 எம்எல்ஏஸ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அப்போ எல்லா கட்சிகளுமே அவங்க மக்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களோ அதற்கு ஏற்றது மாதிரி அங்க உறுப்பினர்கள் இருப்பாங்க. அங்க இதுல யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அல்லது கூட்டா சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாம். ஒரு கோalition கவர்மெண்டா கூட இருக்கலாம். எப்படி வேணா அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய டீடைல். அந்த கான்செப்ட் அது அந்த அளவுல நம்ம இதை விவாதிக்கிறோம். அப்படிங்கும்போது மக்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்தணும்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்களோ அதற்கு ஏற்ற அந்த பிரதிபலிப்போடு அந்த அவை அமையணும். அதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட்ல கொண்டு வர விரும்புற நம்ம சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை. அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சாரத்திற்கு ஏற்ற பிரதிநிதித்துவம், அது சொல்றோம். இது எப்படி நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா, சில நாடுகள்ல இது நடந்துகிட்டு இருக்குப்பா, இந்த முறை நடக்குது. இல்ல அதெல்லாம் சின்ன நாடுகள், அதனால அங்க சாத்தியம், இது பெரிய நாடு இங்க சாத்தியம் இல்லை அப்படின்னா அது யோசிக்கலாம். அப்ப என்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் இதை நடைமுறைப்படுத்தும் போது அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம், அதை ஆய்வு செய்யணும். இல்ல சில நாடுகள்ல வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம நாட்டுல இந்தியாவில நம்ம ஃபாலோ பண்ற அந்த முறையும் அப்புறம் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்றதையும் ரெண்டையும் சேர்த்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து, இப்ப இலங்கையில எல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பைண்டா ஒரு சிஸ்டத்தை நம்ம இவால்வ் பண்ண முடியும், நம்ம நாட்டுக்கே உரியது மாதிரி. நான் எப்படி சஜஸ்ட் பண்றேன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம நாட்டுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு ஒரு அந்த அந்த அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு அதை உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு குழுவை நியமிச்சாங்க இல்லையா அம்பேத்கருடைய தலைமையில. இப்ப ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு குழுவை நியமிக்கணும். ஆனா அந்த ரேஞ்சில சொல்றேன், அவ்வளவு தூரம் முக்கியத்துவமான ஒரு குழுவை உருவாக்கி அவங்க let them study the various representation systems in the world. இந்த உலகத்துல பல நாடுகள் இருக்கக்கூடிய அந்த எப்படி மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணி இந்தியாவிற்கு ஏற்றது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ப்ரொபோஸ் பண்ணட்டும், அதை விவாதிப்போம். அதை விவாதிக்கும் போது இந்த டீலிமிட்டேஷனையும் சேர்த்து விவாதிக்கலாம். அப்போ இந்த கொண்டு வரக்கூடிய திருத்தம்ன்றது ஒருங்கிணைந்ததாக இருக்கும், இந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்கும், வருங்காலத்திற்கு ஏற்றதாக இருக்கும். ஆனா அப்படி இல்லாம இப்படி பண்றது வந்து வெறுமனே ஒரு அரசியலாகத்தான் இருக்கு. அது மத அரசியலாக போய் நிக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூட இருக்கு, ஆபத்து கூட இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் விமர்சனமா முன்வைக்கிறாங்க இல்லையா அந்த டீலிமிட்டேஷனுக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுட்டு தான்ப்பா இதை பேசுறோம். இப்போ டீலிமிட்டேஷன்றத நிறுத்தணும்ன்றது அது ஒரு கோரிக்கையா வைக்க முடியாது. டீலிமிட்டேஷன் கண்டிப்பா பண்ணத்தான் வேணும். ஆனா அந்த டீலிமிட்டேஷன் பண்றதுனால வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்ட்டு பயப்படுறாங்க இல்லையா, அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான். அடுத்தது இந்த டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு பெரிய இன்னொரு எக்ஸசைஸினுடைய ஒரு பகுதி தான். நான் சொன்னேன் இல்லையா, மக்கள் பிரதிநிதித்துவத்தை அந்த முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வரணும். அதுல ஒரு அங்கம் இந்த டீலிமிட்டேஷன்.
நம்ம அந்த டீலிமிட்டேஷன் பத்தி நிறைய பேசியிருக்கிறோம்ப்பா. அதுவும் குறிப்பா வந்து மாறுபட்ட பார்வையில பேச மறந்த விஷயங்களா வந்துட்டு நம்ம பேசியிருக்கிறோம். இது தொடர்பா இன்னொரு மசோதாவும் கொண்டு வரப்பட்டுச்சுப்பா. அதான் வந்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா. அத வந்து காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அமுல்படுத்தணும்னு சொல்லி தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தொடர்பா வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குதுப்பா. இது தொடர்பா காணொலிய வந்து அடுத்த காணொலியா நம்ம பேசிடலாம்ப்பா.